நல்ல காலம் பிறந்திருச்சு, நாடும் வீடும் செழிச்சிருச்சு. புனிதர் கோயில் திறந்துருச்சு, நமக்கு புது வாழ்வு மலர்ந்துருச்சு. நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. நன்மைகளா
என்னாலும் நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மக்களில் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 24 முதல். இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னடம் திறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக் கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களிடம் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு கிடைப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சவேரியாருடைய பாதுகாவலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இறை மக்கள் சமூகமாகிய நாம் என்று புனித சவேரியாருக்கு விழா எடுத்து ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லக்கூடிய இந்த மாலை நேரத்தில் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் கடவுள் அவருக்கு கொடுத்த உன்னதமான வாழ்வை இழந்துவிட்டார். அவர் எதை காப்பாற்ற போகிறார் அல்லது அதற்கு ஈடாக எதை கொடுக்க முடியும் என்கிற வார்த்தைகள் கற்றுண்டு பயணங்கள் பல செய்து இந்திய திருநாட்டின் 2ஆம் தோமையாராக நற்செய்தி நாடுகளின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய பிரான்சிஸ் சவேரியாருடைய திருவிழா மாலை நேரத்தில் நாம் ஒன்று வந்திருக்கிறோம். புனித சவேரியாருக்காக நன்றி சொல்ல ஒன்று வந்திருக்கிறோம். இன்றைய நாளில் திருவருகை காலத்தில் 2ஆம் ஞாயிறு அமைதியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. உலகத்தில் அமைதியை தேடி ஊர் ஊராக இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய மனிதர்களாக எல்லாம் நம் குடும்பத்தில் கூட அந்த அமைதி கிடைக்காத நிலையில் அந்த அமைதி எங்கேயாவது கிடைக்காத என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவர் இயேசுவினுடைய மன்னக பிறப்பிற்கு நம்மை தயார்படுத்தக்கூடிய இந்த 2ஆம் வாரத்தில் அமைதியின் ஞாயிறு என்று அழைத்து இந்த உலகத்திற்கு அமைதியை படர வந்தேன் என்ற இயேசுவினுடைய வார்த்தைகள் இயேசுவினுடைய மன்னக பிறப்பு அமைதியை கொடுத்தது போல அவர் இறுதியாக நான் உங்களுக்கு அமைதியை கொடுக்கிறேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதிகளும் இன்று நிறைவேறக்கூடிய அதற்காக தயார்படுத்தக்கூடிய 2ஆம் வாரத்திலே இருக்கிறோம். இன்றைய நாளில் சவேரியாருக்கு நன்றி சொல்லக்கூடிய நாம் புனித சவேரியாரை மனம் மாற்றிய ஒற்றை சொற்றொடர், ஒருவன் உலகத்தை உலகமெல்லாம் தனதாக்கிவிட்டாலும் எவ்வளவு பொருள் செல்வம் கொடுத்து இந்த உலகத்தை சொந்தமாக்கி கொண்டாலும் கடவுள் அவனுக்குள் வைத்த ஆன்மாவை அவன் காப்பாற்றாமல் போய்விட்டார். அதற்கு ஈடாக
இல்லாத இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது என்கிற வார்த்தையால் சுடப்பட்டு அந்த வார்த்தையை வாழ்வாக்குவதற்காக பயன்களை மேற்கொண்டு வந்து இன்று நமது பகுதியில் பாதுகாவலராக இருப்பதுதான் புனித பிரான்சிஸ் சவேரியார். அவருக்குள் ஏற்பட்ட மாற்றம், அவருக்குள் ஏற்பட்ட மனமாற்றம் இன்று இந்திய நாட்டிற்கு பாதுகாவலராக அவர் இருக்கிறார். அழியா உடன்பெற்ற கடவுளுடைய அற்புதமான அந்த நிகழ்வை நாம் கண்கூட பார்க்கக்கூடிய நமது தேசத்தில் புனித சவேரியார் மனம் மாறினார், மனத்தை மாற்றினார். உலகத்தை ஆழ்வது ஞானம், அறிவு, செல்வம், பொருள், வாக்கை, வெற்றி என்று இருந்த புனித சவேரியாருக்கு இவ்வுலகத்தை சொந்தமாக்கிக் கொள்ள நினைக்கிறாய், உன்னுடைய ஆன்மாவை முற்றுப்பார் என்கிற அந்த வார்த்தை தான் மனமாற்றத்தை கொடுத்தது. இன்றைய நாள் நற்செய்தி வாசகம் திருமுழுக்கு யோவானி மனமாற்ற அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று வாசிக்கப்பட்ட நம்முடைய முதல் வாசகமும் கூட இறைவாக்கினர் எசையா வழியாக முன்னுரைத்தவையெல்லாம் நிறைவேறும் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. இன்றைய நாளிலே திருமுழுக்கு யோவான் முன்னுரைத்த மனமாற்றம் அதை பெற்றுக்கொண்டவர் புனித சவேரியார். சவேரியார் பெற்றுக்கொண்ட மனமாற்றம் இன்று நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த நாள் முழுவதும் சவேரியாருக்கு நன்றி சொல்கிற விதமாக நாம் அவருடைய ஆலயத்தை வந்து சந்திக்கிறோம், அவரை வணங்குகிறோம், அவரது புகழ் பாடுகிறோம், நம்முடைய விண்ணப்பங்களை அவருடைய பாதத்தில் வைக்கிறோம். அவருடைய நினைவாக இந்த அன்னதான நிகழ்வு நடைபெறுவதும் அவருடைய புகழையும் பெயரையும் பறைசாற்றுவதாக இருக்கிறது. அப்படியானால் புனித பிரான்சிஸ் சவேரியார் எப்படிப்பட்ட மனமாற்றத்தை இன்றைக்கு நமக்கு முன்வைக்கிறார் என்று சொன்னால், எசையா இறைவாக்கினர் நமக்கு சொல்வது போல பள்ளத்தாக்குகள் நிரப்பப்பட வேண்டும், மழை குன்றுகள் தாழ்த்தப்பட வேண்டும், கோணமானவை நேராக்கப்பட வேண்டும், கரடு முரடானவை சரியாக்கப்பட வேண்டும் என்கிற கடவுளுடைய இயக்கத்தை இன்று நமக்கும் கொடுக்கிறார். நமது உறவுகள், சமூக வாழ்வு, பொது வாழ்வு, குடும்ப வாழ்வு எல்லா நிலையிலும் நம்முடைய தனிப்பட்ட விருப்பங்களும் நமது பேராசைகளும் நம்முடைய தனிப்பட்ட தனிமனித கருத்தும் கூட நமது வாழ்க்கையை பள்ளத்தாக்குகளாக மாற்றியிருக்கிறது. நம்முடைய கலைகளும் மலை குன்றுகளாக நம்மை மாற்றியிருக்கிறது. நம்முடைய ஆசைகள், விருப்பங்கள் எல்லாம் நலவாழ்வுக்கான வழியை மறைத்து கோணலான பாதைகளாக நேர்மையற்ற வாழ்க்கை அமைத்திருக்கிறது. எல்லாவற்றையும் விட நம்முடைய உறவுகள் எல்லாம் கரடு முரடாக மாறிப்போன உறவாக இருக்கிறது. விருப்பங்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் உதவியை பெற்றுக்கொள்வதற்கான உறவுகளாக உடைக்கி போயிருக்கிற நமது உறவுகள் தான் கரடு முரடானவை என்று இன்றைக்கு விவிலியம் நமக்கு முற்படப்படுத்தி காட்டுகிறது. இந்த நாளில் மனமாற்றத்தை கொடுப்பவர் யார்? இந்த நற்கருணையிலே இருக்கக்கூடிய இயேசுதான். அன்று எருசலேம் வீதியிலே நடந்த இயேசு சக்கேயுவை சந்திக்கிற பொழுது அவன் மரத்திலே அமர்ந்திருந்தான். அவனை பார்த்து, நீ இறங்கி வா, உன் வீட்டில் நான் உணவருந்த வேண்டும் என்று சொன்னபோது, நான் உன் வீட்டுக்கு நான் வர வேண்டும் என்ற பெயர் சொல்லி அழைத்த நேரத்திலே சக்கேயு தன்னை மாற்றினான், தன் குடும்பத்தை மாற்றினான், தன்னை சுற்றி இருந்த மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக தன் மனதை மாற்றினார். அதனால் அவனுக்கு கிடைத்த பேரு ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து சொன்னார், இவனும் ஆபிரகாமின் மகன்தானே. அப்படியானால் மனமாற்றம் என்பது தன்னிடம் இருப்பதையெல்லாம் இல்லாமல் ஆக்குகிற பொழுது ஒரு மனிதனுடைய ஆன்மாவை ஆட்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சக்திகளிலிருந்து விடுதலை பெறுவதுதான் இயேசு தரக்கூடிய மனமாற்றம். திருப்பாடல் 51 அழகாக சொல்கிறது, தாவீது ராஜா தவறு செய்த பொழுது இறைவாக்கினர் நாத்தான், நீ தவறு செய்தவர் என்று சொல்லப்படுது. தாவீது, ஆம் ஆண்டவரே, நான் குற்றம் செய்தேன், என் பாவங்களை மன்னியும் என்று கதறி அந்த திருப்பாடல் 51 அவருடைய மனமாற்றத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதையெல்லாம் கடந்த யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்திலே சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கை, சமாரிய பெண்ணை சந்தித்த இயேசுவர், அந்த பெண் இயேசுவை பார்த்து யாராவது மனிதராக பேசினார், ஐயா என்று அழைத்தார், நீர் இறைவாக்கினர் என்று சொன்னார்.
கடைசியாக மெசியா என்று சொன்னார். தனது வாழ்க்கையை தொட்ட இயேசு அவர் என்னை தொட்டுவிட்டால் நான் மனமாறிவிட்டேன் என்று சொல்லி அந்த பெண் தான் மட்டுமல்ல தன் ஊரை சார்ந்தவர்களுடைய எல்லோரையும் அழைத்து வந்து இவர்தான் உண்மையான மெசியா என்று அறிமுகப்படுத்தி வைத்தார். இதுதான் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மனமாற்றம். அன்பான சகோதர சகோதரிகளே, சபையாரை தொட்ட இயேசு இன்று நம்மையும் தொடுகிறார். சகையை தொட்ட இயேசு இன்று நம்மையும் தொடுகிறார். சமாரியத்தை தொட்ட இயேசு இன்று நம்முடைய மனமாற்றத்தை விரும்புகிறார். மனமாற்றம் என்பது ஏதோ உடலிலே ஏற்படுகிற நாம் அணியக்கூடிய ஆடைகளோ ஆபரணங்களோ முகப்பூச்சுகளோ நம்மை மாற்றிவிடுவது அல்ல. சபையாரை தொட்ட ஆன்மாவை காப்பாற்றக்கூடிய அந்த போராட்டம், இந்த ஆன்மாவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய வாழ்வை கடந்து வந்தார்கள். அதுதான் உண்மையான மனமாற்றம். இன்றைக்கு மாற்றத்தை திருமணக்கு யோவான் நற்செய்தியை பிரதிபலிக்கிறார். உங்களுக்கு அமைதி தேவையா? உங்களுடைய விருப்பங்கள் நீங்கள் பள்ளத்தாக்குகள் போல மூழ்கி கிடந்தால் நீங்கள் உங்களுடைய பள்ளங்களை சரி செய்யுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மற்றவர்களை அடிமைப்படுத்துகிற தலைவர்கள் ஏறி மழை குன்றுகள் போல இருந்தால் மழை குன்றுகள் எல்லாம் சரிசமமாக மாற்றிவிடுங்கள். உங்களது நேர்மையற்ற வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையை கோணலாக மாற்றிவிட்டால் நீங்கள் சரி செய்யுங்கள், நேர்பாதையாக மாற்றுங்கள். உங்களுடைய உறவு வாழ்க்கை கரடு முரடானதாக மற்றவர்களுக்கு இருந்தால் அந்த கரடு முரடான வாழ்வை மாற்றி அமையும் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு புனித சபையாருடைய புகழை பாடுகிறோம், பெருமையை பாடுகிறோம். அவன் நினைவாக பல நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம், அருமையான அன்னதானத்தை இடுகிறோம். எல்லாவற்றையும் கடந்து தனி மனித மாற்றம்தான் கடவுளுக்கு ஏற்ற மாற்றம். தனி மனித ஆன்ம மீட்பு எடுப்புதான் இதை இயேசுவை அடையக்கூடிய வழி என்று மனமாற்றத்திற்கு அஸ்திவாரம் விதித்த இந்த இயேசு நமக்கு முன்னால் இருக்கிறார். ஆகிய இந்த நேரத்தில் எல்லோரும் கண்களை மூடி நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக ஒரு சில மனிதர்கள் ஒப்புக்கொள்வோம். அன்பின் பரலோகத்திற்காக நற்கருணை வழிகளை வீற்றிருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறவரை இதோ என்னுடைய நினைவாக செய்யுங்கள். நான் உலகம் முடிவு வரை என்னாடு உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய திருப்பிரசன்னத்தின் அடையாளமாக நற்கருணை வடிவத்திலே எங்களுக்கு விட்டு சென்றேன். அதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ நீ எங்களுக்கு எங்கள் பங்கின் பழமையான பங்கின் பாதுகாவலராக, எங்களுடைய விசுவாச முதிர்ச்சிக்கெல்லாம் காரணமாக எங்கள் பங்கிற்குரிய சபையாரை பாதுகாவலராக கொடுத்த கருணைக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. புனித பிரான்சிஸ் சவேரியார் வேற்று நாட்டிலே பிறந்தவர். கடன் பயணம் செய்து இந்திய திருநாட்டின் மண்ணை விரித்து இங்கு வாழக்கூடிய எங்கள் மூதாதையர்களெல்லாம் நற்செய்தியை அறிவித்து உண்மை யார் என்று எங்களுக்கு சுட்டிக்காட்டினார். அதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த சபையாரை நினைவுகூர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இன்னும் அதிகமாய் எங்களுடைய விழாக்களை ஆடம்பரமாக செய்து கொண்டிருக்கிற நாங்கள் எங்கள் வாழ்வை காப்பாற்றக்கூடிய, எங்கள் ஆன்மாவை காத்துக் கொள்ளக்கூடிய பயண விசுவாச பயணத்திலே நாங்கள் ஈடுபட எங்களுக்கு அருளாலும் இன்றைய நாளிலே இந்த ஆலயத்திலே நடைபெற்ற திருப்பலியிலே பங்கு கொண்ட மக்களையும் இன்று இந்த நாள் முழுவதும் புனித சபையாருடைய இல்லத்தை சந்திப்பதற்காக வந்து சென்ற குடும்பங்களையும் பல்வேறு வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் முன்வைத்து செலுத்த குடும்பங்களையும் கண்ணீரோடு எங்களுடைய குடும்பங்களிலே கடன் தொகைகள் அகல வேண்டும், திருமண காரியங்கள் நடக்க வேண்டும், உடல் நோயற்றவர்கள் நலம் பெற வேண்டும், இப்படி பல்வேறு தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெயித்து சென்ற மக்களையும் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று இந்த உடலுடைய பசியை தீர்க்கக்கூடிய அன்னதான உணவிலே பங்கெடுத்து புனித சவேரியாருடைய பெயரால் உணவை பெற்றுச் செல்கிற உண்டெடுத்து செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நிகழ்வுகளுக்காக உதவி செய்திருக்கக்கூடிய எத்தனையோ தனிப்பட்ட நபர்களையும் இந்த திருவிழா முழுவதும் ஒவ்வொரு நாளும் இந்த திருவிழா திருப்பணிகள் நாளாக சேர்ப்பதற்காக தங்களால் முயன்ற பொறுப்புதவிகளை செய்து கொடுத்த ஒவ்வொரு உள்ளவர்களையும் உபயோக செய்த உபயோகத்தாளர்கள் குழுக்களையும் ஆசிர்வதையும் நம்பிக்கையோடு உண்மை தேடி வருகிற இதயம் ஒரு நாளும் தவிர்க்காது என்பதை நாங்கள் அறிவோம். இதோ எங்களுடைய வாழ்க்கையிலே எங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வதற்கும் பாதுகாப்பாக அமைத்துக் கொள்வதற்கும் முயற்சிக்கிற நாங்கள் எங்களுக்குள் நீர் வைத்திருக்க
நீர் குடிபெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய எங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகள், மலை குன்றுகள், கோடலானவைகள், கருட துரணானவைகள் அனைத்தையும் கலைஞர்களை எங்களுக்கு வழிகாட்டும் அருள்வாரும். எங்களுக்காக சபையார் பரிந்து பேசுகிற பொழுது உங்களுடைய இயக்கத்தை எங்களுக்கு காட்டும். நற்கருணை ஆண்டவரே, இதோ அன்று எருசலேம் வீதியிலே நீர் நடந்து சென்ற பொழுது உம்மை பார்ப்பதற்காக மரத்தின் கிளைகளுக்குள் மறைந்துவிட்ட புனித சக்கையை பார்த்து பேசுகளை அழைத்து, நீ இறங்கி வா, உன் வீட்டில் நான் உன்னோடு உன் அருகில் அமர்ந்து உணர்ந்த வேண்டும் என்று அழைத்துச் சென்றேனே. அந்த மனிதனுக்கு ஆபிரகாமுடைய பிள்ளை என்கிற உரிமையை கொடுத்தேன். அதே போல இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ கண்ணோக்கும். இவருடைய தேவைகளை கேளும். இவர்கள் எடுத்துச் சொன்ன மன்றாட்டுகளோடு இன்னும் கேட்கப்படாமல் வாயிலிருந்து சொல்லப்பட முடியாமல் இருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் கேட்டு அருள் புரிந்தரிடம் இந்த திருவிழாவை சிறப்பாக வழிநடத்திருக்கக்கூடிய எங்களுக்கு நல்ல ஒரு பங்குத்தத்தையை கொடுத்து கருணைக்காக நன்றி செலுத்துகிறோம். கருத்தந்தை விட்ட ஜெயபாலன் அவர்களை ஆசிர்வதையும், அவரது குடும்பங்களை ஆசிர்வதையும், உடன்பிறப்புகளை ஆசிர்வதையும், இந்த பருவங்களுக்காக அவர் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் உடைய அருள்துறை வழிநடத்துவதாக. இவையெல்லாம் நற்கரை வழியை வீட்டிற்கு உம்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். மன்றாடுவோமாக.